ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பல்லவிஸ் மீடியா. இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு ஒரு சூப்பரான கம்பங்கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் கம்பு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணின கம்பு. மோர் கம்பங்கூழை கரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வடைச்சட்டியில் இந்த கம்பை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை ஊற வச்சு இடிச்சும் செய்யலாம், ஆனால் வறுத்து செஞ்சால் அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்கணும்னு தேவையில்லை. சட்டின்னு இது வெடிக்கும், அந்த ஸ்டேஜ் அளவு நம்ம வறுத்தா போதும். 1-2 கம்பு அப்படியே மலர்ந்த மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை பார்த்தாவே தெரியும், அந்த கம்பு நல்லா வெடித்து மலர்ந்துருக்கும். இது இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அடிச்சுக்கணும். இது ஒரு சில கம்பு முழுசாக இருந்தாவே நல்லா தான் இருக்கும். அது வாயில் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் அந்த அடித்த கம்பு 1 கப் சேர்த்துக்கிறேன். அது கூட 4 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். 1:4 அந்த விதத்தில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டு இருக்கணும். இந்த கம்புங்கூழ் 10 நிமிஷத்தில் வெந்து ஈஸியாக ரெடி ஆயிரும். நல்லா கிண்டிகிட்டே இருக்காங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 10 to 15 மினிட்ஸ் தான் இதுக்காகும். இப்போ நல்லா தளன்னு கொதிக்குது. இப்போ எடுத்து ஒரு இதை அமுக்கி பார்த்தோன்னா நமக்கு தெரியும் வெந்தது. 10 நிமிஷத்துலேயே வெந்துடும் இது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. சுத்தமாக கம்ப்ளீட்டாக இது ஆறிடணும். சூடாக இருக்கும் போதே நம்ம கரைச்சோம்னா புளிச்ச மாதிரி இருக்கும். இது கூட மோர் ஆட் பண்ணி நான் கரைக்கிறேன். தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி மோர் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால நான் தூளுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூடவே கொழுந்து கருவேப்பிலையை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ சூப்பரான கம்பங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. இதை மண்பானையில் ஊற்றி வச்சு ஜில்லுன்னு குடிங்க, சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. எங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.